ஒரு காலத்துல ஒரு சின்ன பேனாவை யோசிச்சு வாங்க என்னால இன்னைக்கு ஒரு காரை ஈஸியா வாங்க முடியும். ஏன்னா இந்த உலகத்துல இஎம்ஐ மாதிரி கெட்ட விஷயங்கள் ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு தேவையான நல்ல விஷயங்களும் இந்த உலகத்துல ஈஸியா தான் கிடைக்குது. ஆனா நம்ம அது தேடி போறோமாங்கிறது தான் கேள்வி. அப்படி நான் தேடி போய் தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயங்களை மட்டும் வீடியோவா போடுறேன். பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல காசு போடுறத சேவிங்ஸ் சொல்லுவாங்க. அதே ஒரு பிசினஸ் தொடங்குறது இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிறது இன்னைக்குல பல வருஷம் கழிச்சு டிலேடா பலன் கொடுக்குற ஒண்ணு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் நிறைய ரிஸ்க் இருக்கு. இருக்கிறதுல ரொம்ப அதிகமான ரிஸ்க்னு சொன்னா ஸ்டாக்ல டைரக்டா போய் இன்வெஸ்ட் பண்றது. அதை விட கம்மியான ரிஸ்க்னா அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயுமே ரொம்ப கம்மியான ரிஸ்க் இருக்கிறது இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, அதை பத்தி ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. எல்லாருமே ஸ்டார்ட் பண்றப்போ நிஃப்டி 50 மாதிரி ஒரு சேஃபான இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருப்போம். இருந்தாலும் என்னால ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாயில 10 ரூபாய் மட்டும் ஒரு ரிஸ்கா இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட முடியும். அதனால எனக்கு ஒரு கூடுதலா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தேடி போய் பார்த்தப்போ கிடைச்ச ஒண்ணுதான் இது. ட்ரீம் 11ல பிளேயர்ஸ் சூஸ் பண்றப்போ இப்ப ரீசெண்டா எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் செம ஃபார்ம்ல இருக்காங்கன்னு பார்த்து சூஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு ஃபண்ட் தான் நிஃப்டி 200 மொமெண்டம் 30 ஃபண்ட். நிஃப்டிங்கிறது இந்தியாவோட ஒரு இண்டெக்ஸை குறிக்குது. அதுல டாப் 200 கம்பெனிஸ்ல ரீசெண்டா ஒரு 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ நல்ல வளர்ச்சி கொடுத்த டாப் 30 கம்பெனிஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் நிஃப்டி 200 மொமெண்டம் 30 ஃபண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாப் 200 கம்பெனிஸ்ல எந்தெந்த கம்பெனிலாம் நல்ல வளர்ச்சி கொடுத்திருக்குங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அந்த ஸ்கோர் படி அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் ரேங்க் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற டாப் 30 கம்பெனிஸை மட்டும் தான் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஜனவரியில பாக்குறப்போ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டாப் 30ல இருந்துச்சோ அதே 30 கம்பெனிஸ் தான் 6 மாசம் கழிச்சு ஜூன்லயும் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. சில கம்பெனிஸ் வெளில போயிருக்கலாம், சில கம்பெனிஸ் உள்ள வந்திருக்கலாம். சோ இப்போ நான் 100 ரூபாய் போட்டிருக்கேன்னா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வெளியில போச்சோ அந்த ஸ்டாக் எல்லாம் வித்துட்டு எந்தெந்த கம்பெனிஸ்லாம் புதுசா ரேங்க்ல வந்துருச்சோ அந்த ஸ்டாக்கை வாங்குவாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா உதாரணத்துக்கு இந்த HDFC நிஃப்டி 200 மொமெண்டம் 30 ஃபண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன சைக்கிள் இந்த ஃபண்ட் வருஷத்துக்கு 2 முறை, மார்ச்ல ஒரு டைம், செப்டம்பர்ல ஒரு டைம், 6 மாசத்துக்கு ஒரு டைம் பண்றாங்க. போன மார்ச்ல நம்ம போட்ட காசை டாப் 30 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஏன்னா இந்த கிராஃபை பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ற மார்ச்சுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்திருக்கும். இது இன்னும் நல்லா வளரும்ன்ற நம்பிக்கையில அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா 6 மாசம் கழிச்சு செப்டம்பர்ல அதே சைக்கிள் வர்றப்போ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட கிராஃபை பாக்குறாங்க. அந்த அளவுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணாதனால அந்த ஸ்டாக்கை வித்துட்டு அப்போ எந்த கம்பெனி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ரேங்க்ல மேல வந்திருக்கோ அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டாப் 30க்குள்ள புதுசா வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டாப் 30 விட்டு வெளில போய் அந்த ஸ்டாக் எல்லாம் வித்திருக்காங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி கடந்த 6 மாசத்துல நல்ல வளர்ச்சியை கொடுக்குதாங்கிறதுக்கு ஒரு ஸ்கோர் போடுவாங்க. அந்த ஸ்கோருக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்கிறத இந்த இமேஜ்ல கொடுத்திருக்கேன். ஒரு மனுஷன் இடையில இருந்து கிராஃபை பார்த்து பாராமீட்டர்ஸ் எடுத்து ஸ்கோரை போட்டு ஒரு ஸ்டாக்கை விற்கணும் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லாதனால, இடையில அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லாதனால இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாவே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருப்ப, எது பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ற ஒரு கம்பாரிசன் வருவோம். கடந்த 20 வருஷத்துல ரொம்ப சேஃப்னு சொல்லப்படுற நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சராசரியா 13.16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. நிஃப்டி டாப் 50 மாதிரியே அதுக்கு அடுத்து இருக்கிற 50 ஃபண்ட்ஸ், அதாவது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஃபண்ட் சராசரியா 14.07% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. நிஃப்டி 50 வேணா டாப் 200 அதாவது நிஃப்டி 200 சராசரியா 12.81% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா ரொம்ப எதிர்பார்த்த நிஃப்டி 200ல இருக்கிற மொமெண்டம் 30 ஃபண்ட் சராசரியா 19.61% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. கடைசி 20 வருஷம் டேட்டாலாம் வேணாம், ஒவ்வொரு வருஷத்தோட டேட்டாவா இந்த இமேஜ்ல பாருங்களேன். இதுல கிட்டத்தட்ட 16 வருஷத்துல 11 வருஷம் மொமெண்டம் ஃபண்ட் தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுலயும் குறிப்பா கடந்த 16 வருஷத்துல 13 வருஷம் நிஃப்டி 50 விட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஒவ்வொரு வருஷத்துலயும் எந்தெந்த ஃபண்ட் என்னென்ன ரேங்க் வாங்குச்சுங்கிறத இந்த இமேஜ்ல கொடுத்திருக்கேன். இந்த இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்ட்ரெஸ்டடா இருந்தா செக் பண்ணி பாருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ரோலிங் ரிட்டர்ன்ஸ்க்கு வருவோம். ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னா என்ன? இப்போ 2008ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா அதுல இருந்து ஒரு 3 வருஷம், 2009ல இன்வெஸ்ட் பண்றேன்னா அதுல இருந்து ஒரு 3 வருஷம், அதாவது 2008ல இருந்து 11, 2009ல இருந்து 12, 2010ல இருந்து 2013, ஒவ்வொரு 3 வருஷத்துலயும் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுங்கிறத தான் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கிராஃப் தான் இது. இதுல ஆரஞ்சு லைன் நிஃப்டி 200 மொமெண்டம் 30 ஃபண்ட் 2005ல இருந்தே பல வருஷத்துக்கு இந்த ஆரஞ்சு லைன் தான் மேல இருந்திருக்கு. அதாவது நிஃப்டி 200 மொமெண்டம் 30 ஃபண்ட் தான் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு இந்த 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன்லயும். அதே மாதிரி 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன்லயும் ஆரஞ்சு லைன் தான் மேல இருந்திருக்கு. அதாவது நிஃப்டி 200 மொமெண்டம் 30 ஃபண்ட் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஃபைனலா ஒரு விஷயம், மார்க்கெட் அடி வாங்குதுப்பா, எந்த ஃபண்ட் டக்குன்னு கீழே போகுது அப்படின்னு பாக்குறது தான் டிராடவுன்ஸ். அந்த மாதிரி இந்த கிராஃப்லயும் ஆரஞ்சு லைன் அதாவது மொமெண்டம் ஃபண்ட் மத்த ஃபண்டை விட மேலதான் இருக்கு. அதாவது மத்த ஃபண்ட்லாம் மைனஸ் பயங்கரமா கீழே போறப்போ இது மைனஸ் கொஞ்சமா கீழே போறதை நம்மளால பார்க்க முடியும். சோ என்னோட முடிவு என்னன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ மொத்தமா 100 ரூபாய் போடலைனாலும் ஒரு 20 30 நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கையில போட்டு பார்ப்போம்னு போட்டதுதான் இன்னைக்கு எனக்கு அது நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுங்கிறத நம்பிக்கையா சொல்லுவேன். ஆனா இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தானே தவிர எந்த ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா
யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலி பழைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபியூச்சர்லயும் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதனால ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உங்களோட முடிவு உங்க கையில. இன்னைக்கு தேதியில என்னென்ன மொமெண்டம் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத இந்த இமேஜ்ல கொடுத்திருக்கேன். இந்த மொமெண்டம் ஃபண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணி எப்படி நல்ல ஃபண்டை சூஸ் பண்றதுங்கிறத இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இன்னொரு வீடியோ மூலமா சேர்ந்து கத்துப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.